நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோடைய பயோகிராஃபின்றால தம்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, குக் வித் கோமாளி சீசன் 6ல் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக வளம் வந்துட்டு இருக்க சுந்தரி அக்காவை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சுந்தரி அக்கான்னு சொன்னால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு இந்த குக் வித் கோமாளி சீசன் 6 மூலமாகவும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட 25 வருஷமாக இவங்க இந்த சுந்தரி அக்கா கடை அப்படின்ட்டு ஒரு கடையை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மரீனா சுந்தரி அக்கா கடை அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிரபல நியூஸ் சேனலில் கூட இவங்களுடைய கடையை பற்றியும் இவங்கள பற்றிலாம் அப்போது ஆர்டிக்கலாக கூட வந்திருக்கு. அந்த அளவுக்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு பர்சன் அண்ட் ஃபேமஸான ஒரு உணவகம் தான். தள்ளுவண்டியில் ஆரம்பித்த இவங்களுடைய இந்த சின்ன கடை இப்போது மல்டி குசின் ரெஸ்டாரண்ட்டாகவே மாறி இருக்கு. இதோடைய பின்னணி அவங்க எப்படி வளர்ந்தாங்க, அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்காமே, டக்குன்னு மேலே வந்துட்டாங்களே, இது போலலாம் சில கமெண்ட்ஸ்களும் பார்க்க முடியுது. அதையும் தாண்டி இவங்கள பற்றி சில கான்ட்ரவர்சிகளும் இருக்குது. அதாவது இவங்க அவங்களுடைய கடைக்கு வர கஸ்டமர்ஸை ரொம்ப ரூடாக பார்த்துப்பாங்க, மரியாதை குறைவாக நடத்துனாங்கன்ட்டு அப்போ இருந்த நியூஸ் சேனலில் கூட இவங்கள பற்றி சில கான்ட்ரவர்சிலாம் வந்தது. அதுக்கான விளக்கத்தை கூட இவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க யார், இவங்க கடை ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன, இவங்க இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இவங்களுடைய இந்த பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த ஸ்டோரி, இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களாக தான் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த அக்காவை ரொம்பவே பிடிக்கும். என்னதான் அவங்க ரூடாக இருந்தாலுமே அவங்க அவங்களுடைய ஒர்க்கில் கரெக்டாக இருப்பாங்கன்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க ரெட் ஆர்ட்டினோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ சுந்தரி அக்கா கடை கிட்டத்தட்ட 25 வருஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டோம். மெரினாவில் தான் ஆரம்பித்தாங்க. தள்ளுவண்டி கடையாக தான் இருந்தது. அவங்களே செல்ஃப் சர்வீஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆரம்ப காலகட்டத்தில். இப்போ தான் இவங்க ஆள்லாம் வச்சு பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் வச்சு பரிமாற்றுறதுக்கு தனியாக ஆட்கள்லாம் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அபார வளர்ச்சியாக தான் இவங்களுடைய வளர்ச்சியை பார்க்க முடியுது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வலி வேதனைகள், இவங்க கடந்து வந்த பாதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஃபுட்டீஸாக இருக்கிற பல பேர் அண்ட் யூடியூபர்ஸ், நிறைய ஃபுட் ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே இவங்களுடைய கடையை போயிட்டு நல்லா ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் ஃபுட் இவங்களுடைய கடையில் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் கிடைச்சிட்டு தான் இருக்குது. ஆனால் அதுலேயும் ஒரு சில நெகட்டிவிட்டி இருக்க தான் செய்யுது. இவங்க பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் நாட்டில் தான் படிச்சிருக்காங்க. இவங்க ஸ்கூல் படிக்கிற காலத்தில் கிட்டத்தட்ட 5 வயசுலேருந்து 10 காசுக்காக இவங்க வேலை பார்த்த கதையும் இருக்குங்க. ஏன்னா புக்கு வாங்கணும், பென்னு வாங்கணும், நோட்டு வாங்கணும், இது போல் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இவங்களே சம்பாதிச்சு தான் வேலை பார்த்தாங்களாம். இவங்களுக்கு அப்பா கிடையாது. நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், நல்ல திறமையான ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்திருக்காங்க. அதனால தான் அந்த ஸ்கூல்லையே இவங்கள ஃப்ரீயாகவே படிக்க வச்சுருக்காங்க. இந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தவங்க இவங்க காதல் திருமணமும் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களை எடுத்து நல்ல வழிகாட்டுதலோட நல்ல ஒரு லெவலில் கொண்டு போயிருக்கலாம். அந்த டைமில் இவங்களை படிக்க வைக்கிறது கூட ஆள் இல்லாத காரணத்தினால தான் இப்படி ஒரு குக்கிங் ஒர்க்கை பண்ணுறாங்களாம். ஆனால் இந்த ஒர்க்கு இப்போ இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயரத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்போ இவங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் இப்போ இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. பேராக இருக்கட்டும், புகழாக இருக்கட்டும், இவங்களுடைய கடையை விலைக்கு கேட்குற சில விஷயங்கள், ஃபோன் காலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இவங்க இப்போ பார்க்குறாங்க. இவங்க ரூடாக நடத்துக்கிற இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, இவங்களுக்கு தானே ஒரு வேலியை போட்டு வச்சுருக்காங்களாம். யாரும் இவங்களை தப்பாக பார்க்கக்கூடாது, தப்பாக அப்ரோச் பண்ணக்கூடாதுன்ற காரணத்தினால தான் எல்லார்கிட்டேயும் ரூடாக நடந்துக்கிறாங்களாம். ஸோ மை ரூல்ஸ் அப்படின்ற ஒரு ரூல்ஸோடு தான் இவங்க வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க ஒரு நாள் ஒரு இட்லி கடையில் ஒரு இட்லி வாங்க போகும்போது ரேஷன் அரிசி ஸ்மெல் வந்துதாங்க. அதை பார்த்துட்டு தான் ஏன் நம்மளே ஒரு தரமான உணவு கொடுக்கக்கூடாது மக்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் சின்ன தள்ளுவண்டி கடையில் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஆரம்பிக்கும் போது இவங்களுடைய கணவர் தான் இவங்களுக்கு மிக துணையாகவே இருந்திருக்காரு. இவங்களுடைய கணவர் தான் முன்னாடியே போய் கடையெல்லாம் கூட்டி போயிருக்கிறதா இருக்கட்டும், கடைக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாமே அவர் பண்ணியிருக்காரு. ஆனால் அப்படியே காலப்போக்கில் அவருடைய மரணம் மிகப்பெரிய ஒரு வலியை கொடுத்துருக்கு. ஆனால் அவர் மறைஞ்சிட்டாரு, அவர் இறந்துட்டாருன்னு சொன்னால் இவங்களுக்கு மிகப்பெரிய கோவம் வரும். அதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ வரைக்கும் அவர் இறந்த நாளை மக்களுக்கு ஃப்ரீயாக உணவு கொடுத்துட்டு வராங்க. அந்த வருஷம், அதாவது ஒரு வருஷத்துலேருந்து இன்னொரு வருஷத்துக்கு இவங்க அந்த கடக்கிற காலங்கள், ஒவ்வொரு நாளும் இவங்க என்ன சம்பாதிக்கிறாங்க, எங்கே போகிறாங்க வராங்க, இது எல்லாத்துலேருந்தும் அவங்க கணவருக்கு கணக்கு சொல்லுவாங்களாம். அதுக்கான அமௌண்ட்டையும் எடுத்து தனியாக வைப்பாங்களாம். அந்த அமௌண்ட்டை வச்சு தான் இவங்க அந்த ஒரு நாளைக்கான ஃப்ரீ ஃபுட்டும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி லவ் மேரேஜ் தான். அதாவது காதல் அப்படின்றது இந்த காலத்தில் வேறு மாதிரி இருக்குது. அது கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்.
இவங்களுடைய காதல் கதை இவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட 20 வருஷம் ஆகுது. ஆனால் அவருடைய நினைப்பிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர் கூட தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் இவங்க சொல்லியிருக்காங்க ஒரு இன்டர்வியூவில். அதை பார்க்கும்போது கண்டிப்பாக எமோஷ்னலாக தான் இருந்தது. அந்த அளவுக்கு இவங்களுடைய லவ் ஸ்டோரி இருந்திருக்குங்க. சரவணபவன் ஹோட்டல் ஓனரே பார்த்திங்கன்னா எங்கேயுமே மீன் சாப்பிட மாட்டாராம். ஃபுட் பாய்சன் ஆகிடுமாம். இவங்க கிட்ட தான் மீன் வாங்கி சாப்பிடுவாராம். அப்போ அவர் சொல்லுவாராம், நீ இந்த ஒரு தொழிலில் எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆளாக வரப்போகிற பாரு அப்படின்லாம் சொல்லுவாங்களாம். இவங்க கணவர் இறந்ததுக்கு அப்புறமா இவங்க எல்லார்கிட்டேயும் இந்த கோவமாகவும் எல்லார்கிட்டையும் இந்த ஆர்டர் போட்டே பழகிட்டாங்களாங்க. அண்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அங்கே இருந்த ஆட்கள் ரொம்பவே துணையாக இருந்திருக்காங்க. இவங்க வெயிட் தூக்க போனால் இல்லைக்கா நான் பண்ணுறேங்க்கா அப்படின்ட்டு அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் சுந்தரி அப்படின்றத சுந்தரி அக்கா அப்படின்னே பேரை மாற்றிட்டாங்களாம். மக்கள் கொடுத்த பட்டம் தான் அந்த அக்கா. அதனால தான் இப்போ வரைக்குமே இந்த குக் வித் கோமாளி சீசன் 6 கூட சுந்தரி அக்கா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. இவங்க நல்ல சாப்பாடு கொடுக்கணும். இவங்க ஜீசஸை ரொம்பவே நம்புகிறவங்க. அந்த பைபிளில் என்ன இருக்கோ அதை தான் இவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுடைய இந்த டைமிங் பார்த்திங்கன்னா 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே எழுந்து இவங்க என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ அதை 7 மணிக்குள்ளே பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இந்த டீ காஃபி சாப்பிட்றது, எங்கேயாவது போயிட்டு வர்றது அந்த மாதிரிலாம் இருக்குமா விடியற் காலையில். 5 மணிக்கு 6 மணிக்கெலாம் போயிட்டு மீன்லாம் பார்த்து வாங்கி வெட்டுறதுக்கு கொடுத்துருவாங்களாம். 7 மணிக்கு இவங்க காய்கறிலாம் வாங்க போயிடுவாங்களாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இடையில தூக்கம் வந்தது அப்படின்னா தூங்கிடுவாங்களாம். இதை இவங்களோட இன்ட்ரோலே சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு தங்கதுரை என்னுடைய அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷ்னலாக இருப்பார். ஸோ இவங்களுக்கும் 2 மகன்கள் இருக்காங்களாம். அதில் மூத்த மகன் பார்த்திங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்து அது ரிலேட்டடாக இந்த ஹோட்டலையும் இவர் ரன் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப டக்குன்னெலாம் இவங்களுக்கு கிடைக்கலையாம். 12 லட்சம் வட்டிக்கு கடை வாங்கி தான் வச்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் தங்கத்தில் இவங்க கழுத்தில் காதலையும் போடலையாம். எல்லாமே கவரிங் தானாம். இவங்க கழுத்தில் போட்டுட்டு இருந்தா கடைசியாக 1.5 பவுன் செயினை கூட ஒரு பையனுடைய படிப்புக்காக இவங்க உதவிக்காக கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு நல்ல உள்ளம் படைச்சவங்க தான் இவங்க. ஒருத்தவங்கள நம்ம பார்க்குற கண்ணோட்டம் தான். அவங்க இப்படி தான் அப்படின்ட்டு நம்ம மனசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாலுமே அவங்க அப்படி தான்ப்பா அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி தான் சில பேர் இவங்களை பற்றி நெகட்டிவான ஒரு ரிவ்யூஸோ கமெண்ட்ஸையோ சொல்லும் போது தான் மக்களும் இவங்கள தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் உண்மையாலே இவங்க என்னன்றத இவங்கள பற்றி இவங்கக்கிட்ட பேசும்போது தான் புரிய வரும். வேலைன்னு வந்துட்டால் இவங்க ஒரு வெள்ளைக்காரியாகவே மாறிடுவாங்க. அதனால தான் அந்த ரூடாக நடந்துக்கிறதுலாம். என்ன தான் இவங்க பையன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தாலும் இங்கே இவங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு இவர் சர்வ் பண்ணுவாராம். வரவங்களை எல்லாருமே நல்லா கவனிப்பாராம். அண்ட் எல்லாத்தையுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணுன்றதுக்காக தான் அவங்களுடைய மகனை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க வச்சாங்களாம். ஸோ இந்த அளவுக்கு தான் இவங்க அவங்களுடைய மகனுடைய நேமை தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் வச்சுருக்காங்க. இவங்க வேலைக்காரன் படத்தில் ஒரு சீன்லேயும் வந்திருப்பாங்க. எஸ்கே அவர்கள் தான் இவங்களை கேப்சர் பண்ணுங்கள், இவங்களே டப்பிங்கு கூப்பிடுங்க இப்படிலாம் கூப்பிட்டு பேசுவாராம். எஸ்கே அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றின்னு கூட சொல்லியிருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு விஜய் டிவி கிட்ட விஜய் டிவிக்கும் வேலை செய்ய போகும்போது அங்கே இருக்கிறவங்களாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும்க்கா அப்படிலாம் சொல்லியிருக்காங்களாம். டிடி இவங்களுடைய கைக்கு நான் தங்கவலிலாம் வாங்கி தரணும்னு சொல்லுவாங்களாம். அதே மாதிரி இறந்த விஜய் சித்ராவும் பார்த்திங்கன்னா நானும் உங்களுக்கு வாங்கி தரணும்க்கா அப்படின்ட்டு இவங்க மற்றவங்கக்கிட்ட எப்படிலாம் பேசணுன்றத சொல்லிலாம் கொடுத்துருக்காங்களாம். அவங்களுடைய மரணம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலியும் கொடுத்துருக்கு. இவங்க மேலே மீன் ஸ்மெல்லாம் வருமாம். அதனால தான் நிறைய இடங்களுக்கு போக மாட்டாங்களாம். எஸ்டிஆர் அவர்கள் இவங்களுடைய கடைக்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் அப்படின்னே சொல்லலாம். ஃபிஷ் ஃப்ரை கண்டிப்பாக இவங்களுடைய கடையிலேருந்து அவருக்கு போகுமாம். அதனால தான் அவர் சொல்லி தான் 90 ml அப்படின்ற படத்தில் ஓவியா கூட சேர்ந்து அவங்க நடித்தாங்களாம். ராஜ்கிரண் அவர்களாக இருக்கட்டும், யுவன் சங்கர் ராஜா அவர்கள், மனோஜ் அவர்கள், இறந்த மனோஜ் அவர்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பல நட்சத்திரங்களுக்கு இவங்களுடைய ஹோட்டல் ஃபுட்டு அந்த அளவுக்கு ஒரு விருப்பமான உணவாக தான் இருக்குது. ஸோ எவ்வளோ நெகட்டிவிட்டி, எவ்வளோ கான்ட்ரவர்சி எதெல்லாம் இருந்தாலும் பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி தான் இவங்க போயிட்டுருக்காங்க. அவங்களுடைய ஹோட்டல்லையும் சரி அவங்க இப்போ வரைக்கும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது கிளீனிங் ஒர்க்காக இருக்கட்டும், ஃபுட் பரிமாறுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே இவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக பாராட்டலனால கூட கண்டிப்பாக பாராட்டல அப்படின்னா கூட இவங்கள நெகட்டிவாகவும் தப்பாகவும் பேசாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் குக் வித் கோமாளி சீசன் 6 இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை போட்டுடலாம். தொடர்ந்து பயோகிராஃபியில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.